நம்ம இன்னைக்கு ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா எது அப் ட்ரெண்டு எது டவுன் ட்ரெண்டு எது சைடு வேஸ்ன்னு அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ அதனால என்ன நடக்கு அப்படின்னா அவங்க என்ட்ரி வந்து தவறான இடத்துல என்ட்ரி கொடுக்குறாங்க. டவுன் ட்ரெண்டில் போய் பை பண்ணுறாங்க, இல்லை செல் ட்ரெண்டில் போய் பை பண்ணுறாங்க. அப்போ நமக்கு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டான்னு தெரியணும். நிறைய பேர் இந்த ஆப்ஷன்ஸில் கேட்டிருந்தாங்க, எப்படி வந்து நம்ம ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்போ என்ட்ரி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு எது புல் பேக்கு, எப்போ ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும், எப்போ ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள் தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இப்போ அதை பார்க்க போகிறோம். நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டவுன் ட்ரெண்ட் வச்சுக்கோங்க. நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி மார்க்கெட் கண்டினியூஸாக என்ன ஆகும்னா ப்ரைஸ் லோ ஆகிட்டே வரணும். ஹை லோ, இது லோவர் ஹை, இந்த ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணி புது லோ வந்துச்சுன்னா இங்கே வந்து ட்ரெண்ட் கண்டினியூ ஆக அர்த்தம். சேம் இங்கே வந்து இந்த ப்ரீவியஸ் லோவை பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்துச்சுன்னா ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ நமக்கு என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் லோவை பிரேக் டவுன் பண்ணி கீழே வரணும். கீழே வந்துச்சுன்னா ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். சரி, ஓகேங்களா? இப்போ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இது லோ, இது லோவர் ஹை. அப்புறம் இப்போ இந்த ப்ரீவியஸ் லோவை பிரேக் டவுன் பண்ணிட்டான். இந்த இடத்த பிரேக் டவுன் பண்ணி இங்கே ஒரு புது லோ ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ என்ன அப்படின்னா இது சப்போர்ட்டு, இது ரெசிஸ்டன்ஸ். நமக்கு இந்த புல் பேக் அப்படிங்கிறது இது வரைக்கும் நடக்கலாம். இதை தாண்டி நமக்கு க்ளோஸ் இருக்கக்கூடாது. சரிங்களா? இது வரைக்கும் அந்த கேண்டில்ஸ் வரலாம். இது இது வந்ததுக்கு அப்புறம் கூட மார்க்கெட் இந்த மாதிரி கீழே வரலாம். ஸோ நமக்கு என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் லோவர் ஹையை பிரேக் அவுட் பண்ணாத வரைக்குமே நமக்கு வந்து ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ இப்போ இந்த சீனில் வந்து இப்போ நடந்துருச்சுன்னா இந்த ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் தான். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் இந்த லோவர் ஹையை பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் தான். ஓகேவா? அப்போ ட்ரெண்ட் கண்டினியூ ஆகணும்னா ப்ரீவியஸ் லோவை பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்து வரணும். ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகணும்னா இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா ட்ரெண்ட் ரிவர்ஸ் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த இடத்த பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்துச்சுன்னா இந்த இடத்த ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருமா? இப்போ நம்ம நிஃப்டி 50ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். இப்போ வெள்ளிக்கிழமை நேற்றுல நமக்கு நல்ல மார்க்கெட் டவுன் தான் போச்சு. இங்க என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். இதை ஹைன்னு எடுத்துக்கிறோம், ஃபால் லோ, தென் புல் பேக். திரும்ப இந்த லோவை பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்தால் தான் மார்க்கெட் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ நமக்கு வந்திருக்கு அகைன் ஒரு புல் பேக். அகைன் என்ன அப்படின்னா நமக்கு இந்த லோயர் லோவை பிரேக் டவுன் பண்ணணும். சரிங்களா? அப்போ இங்கே பிரேக் டவுன் பண்ணோம்னா இது வந்து லோவர் ஹை, இது ஹை, இந்த இடம் அகைன் பார்த்தீங்கன்னா இது லோவர் லோ. ஏன் இந்த இடத்த எடுக்காம நான் இங்கே எடுத்தேன் அப்படின்னா நமக்கு இந்த இடத்த புல் பேக் வந்து டவுன் ட்ரெண்டாக இருந்தால் அந்த புல் பேக் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் 2 ஆப்போசிட் கேண்டில்ஸ் இருக்கணும். டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறப்போ 2 ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி வீக்கரான கேண்டில்ஸ் இருக்கக்கூடாது. அப்போ 2 ஸ்ட்ராங்கான கேண்டில்ஸ் இருக்கணும். ஸோ அதனால தான் நம்ம அங்கே எடுக்காம இதில் எடுக்காம நம்ம இங்கே எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு சின்ன புல் பேக், அகெயின் சின்ன ஒரு ஃபால், அகெயின் ஒரு சின்ன புல் பேக், அகெயின் இந்த லோவர் பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்து நியூ லோவர் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த மாதிரி கண்டினியூஸாக லோவர் ஹைஸ் அண்ட் லோவர் லோஸ் வந்துச்சுன்னா ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ எந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கணும், எது ஸ்டாப் லாஸாக இருக்கணும், எது நோ ட்ரேடிங் சோன், எது ட்ரேடிங் சோன், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? பாய்.